மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஆகிய நான் அப்படி ஒரு டயலாக் அடிச்சு பயங்கர சினிமா ட்ரெண்ட் மாதிரி 2016 தேர்தல் சந்திச்சாங்க. ஆனா அந்த தேர்தல் படு தோல்வியா பாமக முடிஞ்சது. உடனே அடுத்த தேர்தல் கூட்டணிக்கு போயிட்டாங்க. அதை விட்டு வைக்கல. இது ஒவ்வொரு முறையும் கூட்டணி மாறினவங்க வானுள்ளவரை மண்ணுள்ளவரை ஆகாயம் உள்ளவரை எழுதிக்கோங்க பத்திரிகையாளர்ல சொல்லி நான் கூட்டணியே கிடையாதுன்னு மீண்டும் அதிமுக கூட்டணி வச்சாரு. இன்னொரு பக்கம் நான் வந்து திராவிட கட்சிக்குள்ள கூட்டணி வச்சா அது என் தாயோட இருந்தது கூட சமம், அதனால அந்த இழிச்செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எழுத முடியாத வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கிறாரு. சமூக நீதினு பேசிக்கிட்டே சமூக அநீதியை செஞ்சதும் ராமதாஸ் வரலாற்று இருக்கு. இப்படி வரலாற்றில் பல்வேறு கட்டங்களில் தடம் மாறிய ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தற்போது நெருக்கடி நிற்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு தடம் மாறி கடைசியில் அந்த 2 ரயில் ஒரே இடத்துல மோதிக்கிற மாதிரி கொள்கை கோட்பாடு எல்லாம் தூக்கி போட்டு அடுத்த தேர்தல் யாரோட கூட்டணி இதை நோக்கிதான் அன்புமணி ராமதாசும் டாக்டர் ராமதாசும் நகர்த்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு வன்னிய மக்களுக்கு முறையான சமூக நீதி கிடைக்கல சொல்லி மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினாங்க. அப்ப பல இடங்கள்ல மரங்கள் வெட்டப்பட்டு சாலை மறிக்கப்பட்டது, குடிசைகள் கொடுக்கப்பட்டன. அதை வாங்கிட்டாங்கன்னு அப்பந்து போராட்டம் நடத்திய விளைவாக 1989 அமைஞ்ச திமுக ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் என்ன பண்றாங்கன்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துறாங்க. அதோட அந்த போராட்டம் முடியுது. அட்டெண்டன்ஸ் இல்லாத அன்புமணி ராமதாஸ். ஏன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எப்பெல்லாம் ஊடகங்களை சந்திக்கிறாரோ அப்பெல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, என்ன ஊடகங்களும் அவ்வளவு மோசமா இருக்கீங்க, நீங்க இந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கெல்லாம் போய் கேள்வி கேளுங்க, அவங்க யாரும் ஒழுங்கா வந்து பாராளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு போய் கேள்வி எழுப்புறது இல்ல, மக்கள் பிரச்சனை எழுப்பதான் அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க, அது கூட போகாம அப்படி உங்களுக்கு என்ன வேலை அப்படி ரொம்ப ஆக்ரோஷமா கோபமா கேள்வி எழுப்புவாரு. ஐயோ நாம கூட பயந்துட்டோம், ஐயோ அன்புமணி ராமதாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் போல இருக்குன்னு. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, அவர் ஒரு சராசரி மாணவன் மகள பள்ளிக்கூடங்கள்ல அந்த மாதிரி அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று 6 வருடம் முடிஞ்சிருச்சு. 2019 மாநிலங்களவை உள்ள போறாரு. இதோட 6 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 6 வருடத்துல அவரு பாராளுமன்றம் நடந்த நாள்ல வெறும் 33% தான் அட்டன் பண்ணிருக்காரு. ஒரு 272 நாள் பாராளுமன்றம் நடந்திருக்கு. அதுல அவர் போன நாட்கள் பாத்தீங்கன்னா வெறும் 92 நாள் தான் பேரளவுக்கு போயிருக்காரு. மிகப்பெரிய விவாதம் சொல்லுவாங்கல்ல, நல்ல கேள்வி கேட்டாங்க, அப்படி எந்த அபிஷேகம் பெறலங்கிறத பாராளுமன்ற குறிப்பு தெளிவா சொல்லி இருக்குது. அந்த பாராளுமன்ற குறிப்பு என்ன சொல்லிருக்குன்னா, தமிழ்நாட்டில இருந்து 2019 தேர்வு செய்யப்பட்ட 6 உறுப்பினர்கள் பதவிக்காலம் 2025 ஜூலைல முடியுது. அந்த 6 உறுப்பினர்கள் பாராளுமன்றத்துக்கு எவ்வளவு நாள் வந்தாங்க, யாரெல்லாம் நல்லா செயல்பட்டாங்க, யாரெல்லாம் கேள்வி எழுப்பினாங்கிற பட்டியல் போடும்போது அதுல 6வது இடத்துல இருக்கிறது அன்புமணி ராமதாஸ். அவரு முறையா எந்த கேள்வியும் எழுப்பல. அவரு அட்டன் பண்ணது ரொம்ப குறைவுதான். இல்ல ரொம்ப மோசமான நடவடிக்கைன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிவு உபச்சார விழாம்பாங்கல்ல, ஒரு பள்ளியில கல்லூரி இல்ல ஒரு வேலையில இருக்கவங்க கிளம்பி போற அன்னைக்கு அவங்க அவங்களுடைய தாட்ச சொல்றதுக்கு இடம் கொடுப்பாங்க, அவங்கள பத்தி விமர்சனமாகட்டும் இல்ல பாராட்டாங்க அன்னைக்கு நடக்கும்ல, அப்படி ஒரு நிகழ்வு பாராளுமன்றத்திலையும் 24 ஜூலை 2025 நடக்குது. அந்த நிகழ்வுல கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கலந்துக்கல. இதுதான் மிக மோசமான செயலா எனக்கு சொல்றாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒழுங்கு ஐயோ அனைவரும் சரியா வேலை செய்யணும்னு சொல்லக்கூடிய இந்த அன்புமணி ராமதாஸ் எந்த வேலையும் செய்யலங்கிறது தான் மிகப்பெரிய கேலி கூத்தா இருக்குது. இந்த கேலி கூத்து ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாமக போயிட்டு இருக்கிற இந்த உட்கட்சி சண்டை. பொதுவா ஒரு கட்சி இன்னொரு கட்சியை திட்டு பார்த்திருக்கிறோம். இந்த கட்சிக்காரர் அந்த கட்சியை பத்தி குறை சொல்வாரு, அந்த கட்சிக்காரர் வேற ஒரு கூட்டணி சொல்லுவாரு, இப்படி போகல. ஆனா சொந்த கட்சிக்குள்ளேயே திட்டிக்கிற நிகழ்வு எப்பயாவது நடக்கும். காங்கிரஸ் நம்ம சொல்லுவோம், காங்கிரஸ்குள்ள கோஷ்டி பூசல் இல்லாத நாளே இல்ல. ஏன்னா சத்தியமூர்த்தி பவன் முன்னாடி அடிச்சு சட்ட கடிச்சு சம்பவம் நிறைய நடந்திருக்குது. இப்படி பேசியிருக்காங்க. ஒரு தேசிய கட்சி பல்வேறு மாநிலங்கள் இருக்க இந்த சிக்கல்லாம் ஆகுங்கிறப்ப மாநில கட்சியாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியிலேயே இப்ப அந்த உட்கட்சி சண்டை மிக மோசமா போயிட்டு இருக்குது. இதோடைய தொடர்ச்சி எங்கன்னு பாத்தீங்கன்னா 2024 பாமகவுடைய செயற்குழு கூட்டம் நடக்குது. அந்த செயற்குழு கூட்டத்தில் தான் முதல் முறையாக இந்த உட்கட்சி பூசல் வெளியே வெடிக்குது. பொதுமேடையில அந்த கட்சியோட நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் உட்கார்ந்து இருக்காரு. அவரு என்ன பண்றாருன்னா, கட்சியோட இளைஞர் அணிக்கு புதிதாக ஒரு தலைவரை நியமிக்கிறேன், அவர் முகுந்தன். அந்த முகுந்தன் வேற யாரும் இல்ல, டாக்டர் ராமதாஸுடைய பொண்ணோட பையன், அவங்க மகனுடைய மகன் தான் அவரை நியமிக்கிறாரு, பேரை நியமிக்கிறாரு. இதை வந்து உடனடியாக மேடையில் இருந்த பாமகவுடைய செயல் தலைவர் கட்சி தலைவர் சொல்லக்கூடிய அன்புமணி ராமதாஸ் கடுமையா எதிர்த்து என்ன பண்றாரு, மைக்க தூக்கி போட்டு நீங்க இப்படியே செஞ்சிட்டு இருங்க, ஏற்கனவே பாமக ஒரு குடும்ப கட்சிங்கிறான், நீங்க அவரையும் கொண்டு வந்தா அப்புறம் என்ன ஆகிறது, நான் ஏத்துக்க மாட்டேன், அதனால எனக்கு கட்சியில வந்து பெரிய முரண்பாடு இருக்குது, இனிமே தொண்டர்களை என்ன சந்திக்கணும்னா நீங்க பனையூருக்கு வாங்க, அங்க என்னோட கட்சி அலுவலகம் இருக்குது, கூடுதலா என்னோட அலைபேசி நம்பர் நீங்க எழுதிக்கோங்கன்னு பொது மேடைகள்ல இது சொன்ன போதுதான் பாமக கட்சிக்குள்ள இவ்வளவு பெரிய முரண்பாடு இருக்குன்னு ஊடகங்கள்ல இருந்து அனைத்து தரப்புக்கும் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. முன்னாடியே அரசியல் புதுசா இருந்தாலும் அங்கதான் வெளிப்படுது. அதை தொடர்ந்து என்ன பண்றாருன்னா, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இல்ல இனிமே நான் தான் இந்த கட்சிக்கு தலைவர், செயல் தலைவர், இந்த கௌரவத்துல யாரும் கிடையாது, நானே முழுக்கட்சி பொறுப்பை எடுத்துக்கிறேன், நான் பாடுபட்டு 1989 இருந்து வளர்த்த இந்த கட்சி இன்னைக்கு தேஞ்சு கட்டருமா நிக்குது, குட்டிச்சோறாக்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸ் தான் காரணம், அன்புமணி ராமதாஸுக்கு பொறுப்புணர்வு கிடையாது,
அவரை எம்பி ஆக்கிறது என்னுடைய முதல் தவறு, அவர் மந்திரி ஆக்கிறது என்னுடைய அடுத்த தவறு, அவர் கையில கட்சியுடைய தலைவர்ங்கிற பதவியை, அதாவது செயல் தலைவர் பதவி கொடுத்து என்னுடைய மாபெரும் தவறு. இனிமே அந்த தவறு நடக்காம பாத்துக்கிறேன். அதனால இதற்கு மேல் நானே பாமக தலைவர், நான் சொல்லுவதுதான் கட்சி, நான் சொல்றதான் பொதுக்குழு அவர் ஒரு பக்கம் அறிக்கை வெளியிடுறாரு. உடனடியாக 2 நாள் கட்சி அன்புமணி ராமதாஸ் என்ன பண்றாரு, அப்படிலாம் சொல்ல முடியாது, பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி, இந்த கட்சி முறையா மாநாடு நடத்திருக்கு, அந்த மாநாட்டுல தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு செயற்குழு தேடிதான் தலைவரை முடிவு பண்ணும், அப்படி முடிவு செய்யப்பட்ட தலைவர் நான் தான். அதனால ஐயா ராமதாஸ் அவர்கள் கௌரவ தலைவராக, அதை என்ன நிறுவன தலைவராக அவர் நீடிக்கலாம், மற்றபடி கட்சியுடைய நடவடிக்கைகளை தலையிறதுக்கு அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது, பொதுக்குழு செயற்குழு இந்த கட்டுப்பாட்டுலன்ட்டு இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விடுறாரு. இவங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறதுல பெரிய சங்கடம் யாருக்குன்னா, அங்க கௌரவ தலைவர் பேருக்கு இருக்க கோகா மணி அவர்கிட்ட போய் கேக்குறாங்க, பாத்தீங்க என்னங்க 2 பேரும் சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு பெரிய கஷ்டமா இருக்குது, சின்னையா பெரிய அப்படி இருக்கக்கூடாது, அதுக்காக தான் தாடி வளர்த்துட்டு இருக்கிறேன், நான் வந்து சாமி கிட்ட வேண்டியிருக்கேன், அந்த வேண்டுத நிறைவேறணும் உங்களை சந்திக்கிறேன் சொல்லி அவரு ஒரு பக்கம் எஸ்கேப். இன்னொரு பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தர் இந்த பிரஷர் தாங்காம அவரா போய் ஆஸ்பத்திரி ஐயா பத்திரிகை கேள்வி கேட்கலங்க, எதுவும் சொல்ல முடியாதுங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வழக்கறிஞர் தலைவராக இருக்கிற பாலு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் சொல்றது சரிதான், இருந்தாலும் ஐயா ராமதாஸ் சொல்றத நம்ம கேட்டாங்கங்கிறாங்க. அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, நான் என்ன பேசினாலும் ஐயா ராமதாஸ் சொல்லிதான் இந்த கட்சி நடக்கும், அதனால அவரை உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கட்டும், நாங்கள் வெற்றிக்கடியை பறித்து தருவோம் சொல்றாங்க. ஆனா டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப நான் திமுக கூட்டணிக்கு போனாதான் பாமகக்கு நம்ம கட்சிக்கு நல்லதுன்னு சொன்னேன். இத காது கொடுத்து வாங்காம அன்புமணி ராமதாஸும் சௌமியா அன்புமணி ராமதாஸும் என்னோட காலை பிடிச்சுக்கிட்டு எப்படியாச்சும் பாஜக கூட்டணிக்கு போயிருவோம், ஏன்னா அங்கதான் இடம் காலியா இருக்கு, நம்ம ஜெயிச்சு எப்படி ஒரு மந்திரி ஆயிடலாம் அப்படின்னு என்கிட்ட 1000 வார்த்தைகள் சொல்லி என்னை சமாதானப்படுத்தி அந்த கூட்டணிக்கு ஒத்துக்க வச்சாங்க. எனக்கு அந்த கூட்டணி பத்தி விருப்பமே இல்லைன்ட்டு இந்த மொத்த பணையும் போட்டு உடைச்சிருக்கிறாரு. இது சொன்ன 2 நாள்ல பிஜேபியோட ஏஜென்டா பார்க்கக்கூடிய ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்களை ஒரு இல்லத்துல போய் சந்திக்கிறாரு. இல்லத்தை சேர்த்து ஒரு 2-3 மணி நேரம் பேசுறாங்க. இது இடைப்பட்ட நேரத்துல அன்புமணி ராமதாஸ் வீட்டுக்கு வந்துட்டு போனான்னு சொல்றாங்க. என்ன நினைச்சுன்னு தெரியல. 2-3 நாள் ராமதாஸ் எதுவும் பேசல. ஆனா மீண்டும் சொல்லுவாங்கல்ல, பழைய குருடி கரவை தட்டிங்கிற மாதிரி ராமதாஸ் அவர் மீண்டும் இல்ல நான் இந்த முறை ரொம்ப தெளிவா இருக்கேன், பாமக இந்த முறை எப்படி, இந்த முறை அவர் சொல்றது 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல பாமக வலு என்னன்னு காட்டணும், அதனால கட்சியை மறுகட்டமைப்பு செய்யறேன்னு கட்சியில இருந்து சில மாவட்ட பொறுப்பாளர் நீக்கிறேன், சில மாவட்ட பொறுப்பாளர் மாத்துறேன், சில நிர்வாகிகளை மாத்தி அமைக்கிறேன், இவங்கெல்லாம் எனக்கு தேவையில்லை, இவங்கெல்லாம் தேவை. அதுல முக்கியமா பாமக பொருளாளர் சொல்லக்கூடிய திலக பாமா அவங்களை வந்து கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொல்றாரு. உடனடியாக அடுத்த ஒரு நாள்ல மீண்டும் அன்புமணி ராமதாஸ் கூட்டத்துக்கு இல்ல அப்படி அறிவிக்க அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது, திலகபாமா அதே பொறுப்பு நீடிக்கிறான்னு சொன்னப்ப இந்த மண்டையை பிச்சுக்கிறதுமாங்கல்ல, அந்த தொண்டர்கள் என்ன செய்யறதே தெரியாம, ஏன்னா எதிர்கட்சிக்காரன் திட்டினா வீட்டை போய் அடிக்கலாம், மேல முட்டையை வீசலாம், மரத்தை வெட்டி போடலாம், இது கட்சி உட்கட்சி சண்டைங்கிறப்ப அந்த தொண்டர்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. ஏன்னா பாமக வளர்ச்சி பாத்தீங்கன்னா 1989 மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு, அது வன்னிய மக்களுக்கு முறையான சமூக நீதி கிடைக்கலன்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டங்கள் நடத்தினாங்க. அப்போ பல இடங்கள்ல மரங்கள் வெட்டப்பட்டு சாலை மறிக்கப்பட்டது, குடிசைகள் கொடுக்கப்பட்டன, அதை வாங்கிட்டாங்கன்னு அப்ப வந்து போராட்டம் நடத்திய விளைவாக 1989 அமைஞ்ச திமுக ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியில் என்ன பண்றாங்கன்னா வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துறாங்க. அதோட அந்த போராட்டம் முடியுது. அதன் பிறகு மீண்டும் ஒரு 10 வருட காலம் அரசியல் பங்கேற்று நாடாளுமன்ற பாராளுமன்றம் போனாங்க. அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, பாமக கட்சி தொடங்கப்பட்ட போது மருத்துவர் ஐயா என்ன சொன்னாரு அப்படின்னா, இந்த கட்சி வன்னிய சமுதாய மக்களுக்காக தொடங்கப்பட்டது, உழைப்பாளர் மக்களுக்காக தொடங்கப்பட்டது, அதனால பாட்டாளியும் பேர் வச்சிருக்கிறேன், அம்பேத்கர் மார்க்ஸ் பெரியார் எல்லாம் நம்ம வழிகாட்டிகள், கொள்கை வழிகாட்டிகள், இந்த கட்சிகள் நானோ என்னோட குடும்பத்தாரோ என்ற ரத்த சொந்தமோ எந்த பதவிக்கும் வரமாட்டோம், நாங்கள் சட்டமன்ற நாடாளுமன்றம் எதுக்கும் போக மாட்டோம், பதவி ஆசை எனக்கு கிடையவே கிடையாதுன்னாரு. அதன் பிறகு பல்வேறு இடங்களை கூட்டணி வச்சு ஒரு சில இடங்கள் ஜெயிச்சு அடுத்த கட்டம் வரும்பொழுது ஒரு கட்டத்தை இல்ல நாங்க மீண்டும் தனியா நிக்க போறோம், இனிமே திராவிட கட்சிகிட்ட கூட்டணியே கிடையாது, அது எப்படி வானுள்ளவரை மண்ணுள்ளவரை ஆகாயம் உள்ளவரை எழுதிக்கோங்கன்னு பத்திரிகையாளர்ல சொல்லி நான் கூட்டணியே கிடையாதுன்னு மீண்டும் அதிமுக கூட்டணி வச்சாரு. இன்னொரு பக்கம் நான் வந்து திராவிட கட்சிகளோட கூட்டணி வச்சா அது என் தாயோட இருந்தது கூட சமம், அதனால அந்த இழிச்செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு எழுத முடியாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்படி வந்த அந்த கட்சி ஒவ்வொரு முறையும் தன்னுடைய ஆதாயத்துக்காக கூட்டணி மாறிக்கிட்டே இருந்தாங்க. மாறி மாறி கடைசி ஒரு கட்டம் என்ன ஆகுதுன்னா 2016 இல்ல இனிமே கூட்டணி நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு அன்புமணி ராமதாஸை தலைவராக்கணும்னு அவர் நேரடியா களத்துக்கு எங்கிறாரு. நீங்க கூட பாத்திருப்பீங்க, மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி, அன்புமணி ஆகிய நான் அப்படி ஒரு டயலாக் அடிச்சு
பயங்கர சினிமா ட்ரெண்ட் மாதிரி 2016 தேர்தல் சந்திச்சாங்க. ஆனா அந்த தேர்தல் படு தோல்வியா பாமகக்கு முடிஞ்சது. உடனே அடுத்த தேர்தல் கூட்டணிக்கு போயிட்டாங்க, அதை விட்டு வைக்கல. இப்படி ஒவ்வொரு முறையும் கூட்டணி மாறினவங்க கிட்டத்தட்ட 2021 அப்புறம் அவங்களுக்கான எந்த இடமும் பாராளுமன்றத்தை கிடைக்காதனால மிகப்பெரிய பின்னர் வந்தாங்க. 2019 கூட்டணி கட்சி தயவுலதான் அன்புமணி ராமதாஸுக்கு அந்த மாநில உறுப்பினர் கிடைச்சது. அதுல கூட அவர் சிறப்பா செயல்படல. அடுத்த தேர்தல பாமக எந்த அளவு ஜெயிக்காதுன்னா அது மிகப்பெரிய பின்னரை சந்திச்சிருக்கு. இந்த நேரத்துல தான் எது வரும் தேர்தலையும் பாமக வந்து சட்டமன்றத்தையோ இல்ல நாடகம் இது கைப்பற்றல, அந்த கட்சி அழிஞ்சு போயிருங்கிற பதட்டத்துல ஐயா ராமதாஸ் வந்திருக்கிறாரு. இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல ராமதாஸ் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டேன்னு சொல்லி அம்பேத்கர் நிறைய வச்சாலும் ஒரு கட்டத்துல மாறி நாடக காதல், இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து எங்களுக்கு துரோகம் அளிக்கிறாங்க, நாம அவங்களுக்கு எதிராக வந்து இருக்கிற ஆதிக்க ஜாதிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கிட்டு தலித்துக்கு எதிரான ஒரு கூட்டமைப்புன்னு உருவாக்கி சமூக நீதினு பேசிக்கிட்டே சமூக அநீதியை செஞ்சதும் ராமதாஸ் வரலாற்று இருக்கு. இப்படி வரலாற்றில் பல்வேறு கட்டங்களில் தடம் மாறிய ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தற்போது நெருக்கடி நிற்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு தடம் மாறி கடைசியில் இந்த 2 ரயில் ஒரே இடத்துல மோதிக்கிற மாதிரி கொள்கை கோட்பாடு எல்லாம் தூக்கி போட்டு அடுத்த தேர்தல் யாரோட கூட்டணி இதை நோக்கிதான் அன்புமணி ராமதாசும் டாக்டர் ராமதாசும் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது இப்படி போயிட்டு இருக்கிறதுல மிகப்பெரிய சிக்கல்னா அந்த கட்சி தொண்டருக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட 2013 அவங்க என்ன பண்றாங்கன்னா வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வேணும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்தை கண்ட அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அதை கவனிச்சுட்டே வராங்க. அதுல முதல்வர் ஜெயலலிதா மிக கடுமையா விமர்சித்து பேசும் பொழுது டாக்டர் ராமதாஸ் உடனே கைது செய்து திருச்சி சிறை அடைக்கிறாங்க. அதுல ரொம்ப மிரண்டு போனவங்க என்ன பண்றாங்கன்னா அதன் பிறகு 2013 16 வரைக்கும் அம்மையா ஜெயலலிதா மறையும் வரைக்கும் அவங்க மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் எதுவும் எடுக்காம அமைதியா இருந்தாங்க. அம்மையார் மறந்த பிறகு மீண்டும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சு 2021 எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதன் மூலம் 2021 எடப்பாடி ஆட்சி முடியறது வந்து மார்ச்ல முடியுது. பிப்ரவரி மாதம் என்ன பண்றாங்கன்னா அவசர கதியில வன்னியர்களுக்கு 10.5% உள்ளிட ஒதுக்கீடு, ஏற்கனவே மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடுல 10.5% அவங்களுக்கு ஒதுக்கிட்டு போயிடுறாரு. ஆட்சி முடிஞ்சா அடுத்து திமுக ஆட்சி வருது. திமுக ஆட்சியில நீதிமன்றத்தில் இந்த வழக்கு போகும்போது எந்த தரவுகளும் இல்லாம எந்த அடிப்படையும் இல்லாம வன்னியர்களுக்கு இவ்வளவு கொடுக்கறத ஒத்துக்க முடியாது. அதனால நீங்க முறையா மக்கள் தொகை கணக்கெடுப்பு வன்னியர்கள் எவ்வளவு இருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு பார்த்து அதன் மூலம் ஒதுக்குங்கன்னு உச்ச நீதிமன்றத்துல இந்த சட்டம் 10.5% கொடுத்தது ரத்தாயிருது. அதை மீண்டும் கொண்டு வரன்னு சொல்லிதான் மீண்டும் வன்னிய மக்களை டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாசும் பாமக பின்னர் அனைத்து கூட்டு வராங்க. அந்த கூட்டணி தொடர்ச்சியாக அந்த அழுத்தத்தை தொடர்ச்சியாக தற்போதும் அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தல் வருது இல்ல, அதை நோக்கி நகரக்கூடிய வேகத்தில் தான் இப்பொழுது அப்பாவுக்கும் மகனுக்கும் முட்டிக்குச்சு. அதனால இந்த பாமக கட்சி அடுத்த நிலை என்ன ஆகும், உடஞ்சி ஒரு பக்கம் திமுக கிட்ட வருமா இல்ல உடஞ்சி அதிமுக போகுமாங்கிற விவாதம் அரசியல் தளம் மிக விரைவா பேசினாலும் நமக்கு தெரிஞ்ச வரையும், ஏன்னா பாமக அரசியல ஒரு 20-30 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம், நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிலாம் எதுவும் நடக்காது. இதுக்கு முன்னாடி அதிமுக அப்படி நினைச்சு ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டை நடக்கும் போது இவங்க ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க, உடனே தேர்தல் ஆயத்துக்கு அவரு போவாரு, அவரு ஒரு அறிக்கை வெளியிட இவரு போற அதே காட்சிகள் இப்ப பாமக நடந்திருக்கு. அரசியல் என்ன கருதுறாங்கன்னா பிஜேபி எந்த கட்சியெல்லாம் கூட்டணி சேருதோ அந்த கட்சியை உடைக்கும் சிதைக்கும் இல்ல முழுங்கும். இதுல இப்ப பாமக கட்சிய ஏன்னா ஏற்கனவே அதிமுக முழுங்கிட்டாங்க, பாமக கட்சியை உடைக்கிற வேலையில பிஜேபி தான் வந்து பின்னாடி செயல்படுதுங்கிறாங்க. இதுக்கு மாற்றாக அன்புமணி ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு பாமக நடக்க எல்லா உட்கட்சி மோதலுக்கும் திமுக தான் காரணம், திமுகவுக்கு பாமக வளர்ச்சி பிடிக்கலன்னு அவரு ஒரு குடிச்சாட்ட வீசிருக்காரு. இந்த வருத்தப்படாத வாலி பசங்க சொல்ல கோட்டி தலைவர் அப்படின்னு சண்டை போட்டுக்காரு, 2 ஓரத்துல போய் சண்டை போடுங்கிற மாதிரி இந்த தேர்தல் வரும்பொழுது இவங்க 2 பேரும் ஒன்றிணைந்து ஏதோ ஒரு கட்சி கூட்டணிக்கு போவார்கள். இதுதான் வந்து அவங்க வழக்கமா செய்யறது. இதை நம்பி ஏழை பாமர தொண்டர்கள் ஏமாற வேண்டாம். இதுதான் அரசியல் கருத்தாக உலாவிட்டு இருக்குது.